வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து அப்டேட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதனுடைய ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் ஆகிருக்குது. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 9th ஜூலை 2025. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்குரிய ஸ்டார்டிங் டேட் 9th ஜூலை 2025 12 o'clockலேருந்து மத்தியானம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட் அது நமக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 23rd ஜூலை 2025 இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .orgல சொன்ன இன்ஃபர்மேஷனை நம்ம இப்போ ஷேர் பண்ணுறதுக்குரிய ஒரு அப்டேட். ஓகே, ஸோ இதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், எலிஜிபிலிட்டி, ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், மெரிட் லிஸ்ட்டு, ஆன்லைன் கவுன்சிலிங் அண்ட் ப்ரொசீஜர், சிங்கிள் விண்டோ சிஸ்டம், மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அட்மிஷன், கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸு, ஸ்பெஷல் கேட்டகரி, டியூரேஷன் ஆஃப் கோர்ஸு, ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சுட்டு டிகிரி இன் ஃபார்மசி அதாவது பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து அஃபிஷியலாக வந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணி இதை முடிஞ்சால் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே தெளிவாக தெரியும். மொத்தம் இந்த பிடிஎஃப்பில் வந்து 39 பேஜஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டையும் தரவாக படித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷனில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கும், எப்படி வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதை பற்றிலாம் ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ 23rd ஜூலை வரைக்கும் லாஸ்ட் டேட் அவர் டைமிங் இருக்குது. 9th ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணது அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது ஓப்பனிங். இப்போது 23 ஜூலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 15 டேஸ் டைம் இருக்கும். இந்த 15 டேஸுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போதுமே நம்ம ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்கும் இல்லையா, அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம ஸ்கூல் முடித்து +2க்கு அப்புறம் பிஃபார்ம் வந்திருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயுமே இப்போ எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிந்தால் இதில் அனெக்சர்ஸ் இருக்கும், அதற்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா அந்த அனெக்சர்லேயும் நீங்கள் எதாவது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வீஸ் கேண்டிடேட் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். நார்மல் கேண்டிடேட்ஸ்னால் பிஃபார்ம் முடிச்சு எவ்வளோ வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க. அதாவது டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சு பிஃபார்ம் இல்லை, டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டலில், அந்த மாதிரி பேசிக்கான அந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.